திருப்பாவை 11. கற்று கறவை கணங்கள் பலகறந்து செற்றார் திலகரிய சென்று செருகச் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்கள் தம் பொற்கொடியே உற்றரவு அல்கும் புன மயிலே போதாராய் சுற்றத்து தோழிமாரெல்லாம் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்லப் பெண்டாட்டி நீ எற்றருக்கு உறங்கும் பொருளோரோ என்பாவாய். பொருள்: கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவனாகவும் தங்கள் பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போராடும் தன்மை உடையவனாகவும் மாசு மறுவற்றவனுமான கோபாலனை தழுவத் துடிக்கின்ற பொற்கொடியே, புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அழுப்புலை உடைய மயில் போன்றவளே, நம் சுற்றுப்புறத்திலுள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள். அவர்கள் மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக் கொண்டிருக்கிறார்கள். செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே, இதையெல்லாம் கேட்டு அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? விளக்கம்: நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது தோழியே, எழுந்து வந்தபாடில்லை. நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம்? அவளை விட்டு நீராடி சென்றிருப்போம். ஆனால் பக்தி நெறிக்கு இது அழகல்ல. பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று. எல்லோருமாய் இறைவனை நாட வேண்டும். அவன் புகழ் பேச வேண்டும். அப்போதுதான் அவன் அருள் கிடைக்கும். இதனால் தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கிறது. அனைவருக்கும் நன்றி. என்னுடைய பாடல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும்